name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name it is. Hallelujah. Okay, wonderful, wonderful. Amen. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி. ஆமென். ஓகே, ஸோ ஜோசப் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்கிறேன். யோசேப் என்பது ஆதியாகமத்தில் ஒரு பெரிய கேரக்டர். ஒரு சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் மேலே இருக்கிற பொறாமையினால் அவரை தூக்கிட்டு போய் கொலை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்புறம் விற்றுருவாங்க. அப்புறம் அவர் அங்கிருந்து பெரிய ஜேர்னி, யாத்திரை, அங்கிருந்து எகிப்துக்கு விற்கப்படுகிறார். அங்கே கற்பழித்தார் என்ற குற்றச்சாட்டை பெற்றவராக, ஆனால் அவர் செய்யலை, சிறைச்சாலையில் போட்டாங்க அவரை. சிறைச்சாலையில் ஒரு சில சம்பவம் நடக்குது. திரும்பவும் எகிப்திற்கு வெளில வராரு. பார்வோனுக்கு அறிமுகமாகிறார். பார்வோனுடைய பிரதமராக மாறுகிறார். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஈஜிப்டாக, பிட் டு பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழியிலிருந்து அரண்மனைக்குள்ளாக ராஜாவாக, அதிபதியாக மாறுகிறார். இதற்கு ரொம்ப காரணகத்தமாக இருந்தவங்க யார் இவர்களை அனுப்பினார் என்று சொன்னால் யோசேப்பினுடைய சகோதரர்கள். இப்போ இந்த பேக்ரவுண்டில், இந்த பின்னணியில் தான் இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்போ சகோதரர்கள் திரும்பவுமாக யோசேப்பினிடத்தில் வருகிறார்கள். தேசத்தில் பெரிய பஞ்சம் வருகிறது. உணவு எகிப்தில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு எகிப்திற்கு வராங்க. எகிப்திற்கு வரும் பொழுது தான் யோசேப்பை சந்திக்கிறார்கள், சகோதரனை. ஸோ எப்படி சந்திக்கிறார்கள் என்பதை குறித்து தான் இப்போ நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, அது ஒரு சின்ன பிரீஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு ஆஃப் ஜோசப். ஓகே, அப்போ தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து, இமோஷன்ஸ், உணர்வுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யோசேப்பு நம்மளை என்ன பண்ணுவான், பகைப்பான். ஏன்னா நமக்கு அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம், அவனுக்கு விரோதமாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுவோம், யோசேப்பு ஒருவேளை நம்மை பகைப்பான், நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும். அப்போ இவனே கன்ஃபஸ் பண்ணுறான், சகோதரர்களே கூட சொல்ல, டே நம்ம என்ன பண்ணிட்டோம், அவனுக்கு நிறைய பொல்லாங்கு தீமை அவனுக்கு செய்துட்டோம், அதனால அவன் நமக்கு என்ன பண்ணுவான், ரிட்டாலியேட் பண்ணுவான், திரும்பி நம்மளை என்ன பண்ணுவான், பகைப்பான், எதிர்ப்பான் அப்படின்னு சொல்லி இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நினச்சிக்கிறாங்க. முதல்ல உணர்வு, இமோஷன்ஸ். ரெண்டாவது ஆக்ஷன். அவங்க நினைக்கிறாங்க, அவன் இப்படி உணர்ந்து என்ன பண்ணுவான், நம்மளை பகைப்பான், பகைத்த பிறகு என்ன பண்ணுவான், சரிக்கு சரி கட்டுவான், பழி வாங்குவான். நம்முடைய சகோதரனை நம்ம ஒழித்து கட்டணும்னு நினைச்சோம். ஓகே, இப்போ அவங்க நினைக்கிறாங்க, சகோதரனாகிய யோசேப்பு நம்மளை என்ன பண்ணிடுவான், ஒழிச்சிடுவான். We want to get rid of Joseph. Now it is Joseph's turn to get rid of the brothers. அப்படின்னு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்களா யோசிக்கிறாங்க. இவங்க எப்படி யோசிப்பாங்களோ அப்படி யோசிக்கிறான். யோசேப்பு இவங்க எப்படி யோசிப்பாங்கன்ற மாதிரி யோசிக்கலைங்க. ஆனா எப்படி யோசிக்கிறாங்க, ஏன்னா இவன் இப்படி பண்ணவன் இல்ல, அதனால இவங்களுக்குள்ள என்ன உள்ள வந்துருச்சு, ஐயோ அடாடா யோசேப்புக்கு நம்ம அப்படி பண்ணோம்ல. அதாவது நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் மற்றவங்களையும் யோசிப்போம். புரியுதுங்களா? நீங்க யோசித்துக்கலாம், ஆனா நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ, அவன் இருக்கிறானோ இருக்கலையோன்றது அதை நீங்க தீர்மானிக்க முடியாது. ஆனா யோசேப்பு சகோதரர் நினைக்கிறாங்க, அவன் நம்ம என்ன பண்ணுவான், சரிக்கு சரி பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க. 16ஆம் வசனம், உம்முடைய சகோதரர், அதுவும் பாருங்களேன், ஆள் அனுப்பினார்களாம். இவங்க நேரா போல,
ஏன் இவன் நேரா போல அப்படின்னா இவனுக்கு என்ன இல்லை, மூஞ்சி இல்லை. நம்ம சகோதரனுக்கு விரோதமா நம்ம செயல்பட்டோம் என்று சொன்னால், if we do something against someone, we don't have the face. நமக்கு என்ன இருக்காது, மூஞ்சி இருக்காதுங்க. அதனால என்ன பண்றானுங்க, ஆளை விட்டு அனுப்புறானுங்க. ஏன் ஆளை விட்டு அனுப்புறான்? ஏன்னா குற்ற உணர்வு உள்ள என்ன ஆகுது, guilty conscience pricks the mind ன்னு சொல்லுவாங்க. குற்ற உணர்வு என்ன பண்ணும், உள்ள என்ன பண்ணும், குத்தம் இல்ல. அதனால இவனுக்கு போறதுக்கு, நேரா போறதுக்கு முகம் கிடையாது. என்ன பண்றான், ஆள் அனுப்புறான். உம்முடைய சகோதரனுக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும், ஐயோ பாருங்களேன் என்ன மாதிரி டைலாக், அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும், டேய் நீங்க எல்லாம் பண்ணீங்கடா. இவனுங்களே சொல்றானுங்க, நம்ம என்ன பண்ணோம், துரோகத்தை பண்ணோம், பாதகத்தை பண்ணோம், நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அப்படியா? சொல்லவே இல்லை அவங்க அப்பா. அவங்க அப்பா எதுவுமே சொல்ல. அவரு யோசேப்பே பெட்ல பார்த்துட்டு செத்து போயிட்டார். ஆனா செத்து போன அப்பா வாயில வார்த்தையை வச்சு அவரை பலிக்கடாவாக மாற்றி இவனுங்களாம் ஒரு பில்டப்பை கொடுக்குறானுங்க. போய் இப்பயும் சகோதரர்கள் மாறல, இப்பயும் போய் தான் பேசிட்டு இருக்காங்க. யோசேப்புக்கு என் சகோதரர்களும் தெரியும், ஆனா இவங்களுக்கு யோசேப்புன்னு தெரியாது. 45ஆம் அதிகாரத்தில் முதல் இன்சிடென்ட் நடக்கும்போது நல்லா கவனிங்க. இவனுங்க செத்து போன அப்பா வாயில சொன்னாருப்பா சாவதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கறான், உம்முடைய தகப்பனுடைய மரணம் அடையும் முன்னே சொல்லும்படி கட்டளையிட்டார். 17ஆம் வசனம், ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய, என்னது தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரே, நீ ஊழியக்காரனடா. கொலைபாதகர்களே, பாதகம் செய்கிறவர்களே, இவங்க பில்டப் பாருங்க. உன் தகப்பனாகிய தேவனுடைய ஊழியக்காரராகிய, துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன பொழுது அவன், ஐயோப்பா, சகோதரர் யோசேப்புக்கு நல்லா தெரியும், அவனுக்கு உடான் சுடானுங்க நல்லா தெரியும். யோசேப்பு இதை கேட்ட உடனே என்ன பண்ணானா, அழுதானா. நல்ல ஆம்பளைங்க அழுவான். உலகத்தில் தப்பா சொல்லி தருவாங்க, ஆம்பளை பிள்ளை என்ன பண்ணாது, நல்ல ஆம்பளை அழுவான். ஆமே ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல ஆம்பளை அழுவான். முன்னாடி அழுவனாலும் பின்னாடி அழுவான். யோசேப்பு என்ன பண்ணானா, அழுதானா. பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். இந்த இடத்துல ஒரு சொல்ல விரும்புறேன். தகப்பனுடைய பங்கு பாருங்க ரொம்ப பெருசுங்க. pivotal role. Fathers play a pivotal role. சொல்றான், நம்ம போய் சொன்னா விட மாட்டான், ஆனா சென்டிமெண்ட் வச்சு பேசுவோம். அப்பா சொன்னாருன்னு போய் சொன்னா என்ன பண்ணுவான், யோசேப்பு மன்னிச்சிருவான். வேற யாருன்னு சொன்னா என்ன பண்ண மாட்டான், நம்ம போய் சொன்ன, ஏன்னா நம்ம பயங்கரமா பண்ணிட்டோம், விரோதமா பண்ணிட்டான். செத்து போன அப்பாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது பாத்தீங்களா? அப்படி சொன்னா என்ன பண்றான் யோசேப்பு, சரிக்கு சரி கட்ட மாட்டான். There is power in fatherhood. Bible fatherhood is a very central character. A father is important person in the family. அப்பா ரொம்ப முக்கியங்க குடும்பத்துல. You have, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, செத்த பிறகு உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. இப்போ அதுல நான் ரொம்ப டீப்பா போல, ஏன்னா அது வேற சப்ஜெக்ட். ஃபாதர்ஹுட், தகப்பன் துவம், அதுல நம்ம போக வேண்டாம். பட் fathers have an important role. இயேசுவை கவனிச்சு பாருங்களேன்.
என் அடையாளம், என் அங்கீகாரம், என் நோக்கம், என்னுடைய என் வாழ்க்கை எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா என்ன செய்யறாரோ அதை நான் செய்வேன். எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை சொல்லுவேன். நான் காண்கிறது எதுவோ அதையே செய்கிறேன். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என் போஜனமா இருக்கு. என் சாப்பாடு என்னன்றாரு? எங்க அப்பா சொல்றது தான்டா. என்னை காண்கிறவர்கள் என் பிதாவை காண்கின்றார்கள். என்ன பார்த்தா எங்க அப்பனை பார்த்தேன்றான். பார்த்தாருன்றார் இயேசு. என்ன இம்பாக்ட் பாருங்களேன். அப்பாக்கும் பிள்ளைக்கு இம்பாக்ட் பாருங்களேன். பிள்ளை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. That's power in fatherhood. அம்மா அதனால ரொம்ப கனவீனமானன்னு சொல்ல, இயேசுவே தன்னை பிதான்னு தான் சொல்றார். Father is a giver, கொடுக்கிறவர், காரணர், ஊற்று காரணர். He is the source of life. He is the progenerator. அவர் தான் உருவாக்குகிறவர். அப்பா தான் உருவாக்குறவர். ப்ரொடியூஸ் பண்றவர் அப்பா தான். Fathers play an important role. இங்க யோசேப்பு கிட்ட போய் சொல்றான், அப்பா சொன்னாருன்னு சொன்னா என்ன பண்றான்? விட்டுருவான். பின்பு அவனுடைய சகோதரர் போய் விழுந்து எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ. பிரதர்ஹுட் பாருங்க. இங்க ஃபாதர்ஹுட் பத்தி பார்த்தோம், சகோதரத்துவத்தை பாருங்களேன். பயப்படாதன்ற அவன் பயந்து போயிருக்கிறான். They were terrified. யோசேப்பு நான் தான் யோசேப்புன்னு சொன்ன உடனே இவனுக்கு வாயில வார்த்தையே வரல. அப்படியே என்ன செய்ய போறான்னு தெரியல. அலறானுங்க இவனுங்க. ஐயோ முடிஞ்சு போச்சுடா நம்ம கதை. யோசேப்பு முட்டை மாட்டணும். யோசேப்பு சொல்றான், பயப்படாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றாரு, பயப்படாம இருங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை யோசேப்புக்கு அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அவனை குழியில இருக்கும்போது கேட்டீங்கன்னா அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது. போத்திபார் மனைவி அவன் மேல தப்பா குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது, யோசேப்பே உன் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது யோசேப்பை போய் கேட்டீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா ஒன்று மாத்திரம் யோசேப்பு சொல்லியிருப்பான். என்ன தெரியுமா சொல்லியிருப்பான்? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஜெயில போனாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். போத்திபார் வீட்டில் வேலை செஞ்சாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். குழியில இருந்தாலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எனக்கு நோக்கம் தெரியல, ஆனா ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு தெரியும். I know his presence is with me, but I do not know his purpose. I'm not able to puzzle the big picture. பெரிய படம் எனக்கு என்னன்னு தெரியல. முழு படமா என் வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நிறைய வாழ்க்கையில சம்பவங்கள் துண்டு துண்டா நடந்துட்டே வருது. இந்த சம்பவங்கள் எல்லாம் சம்பந்தம் இருக்குதான்னு கூட எனக்கு தெரியல. இல்ல தனிச்சுவம் வாய்ந்த சம்பவங்களாய் ஒவ்வொன்றா என் வாழ்க்கையில் அடுக்கடுக்கா நடந்துருவதுதான் தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், எனக்கு ஆண்டவரே என் கூட இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு அவங்க சகோதரர்களை பார்க்கும் போது மன்னிக்கலங்க. யோசேப்பு எப்பயோ மன்னிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களோட சகோதரர்களை பார்த்தோன்னே இப்ப மன்னிக்கலாமா வேணாமான்னு சொல்லி பயப்படாதீங்களேன்னு சொல்ல, எப்ப நடந்துச்சோ அன்னைக்கே அந்த சீக்வன்ஸ்ல இருந்து மறந்து வந்துட்டான். வேண்டாம், அதை வேணா ஞாபகம் வச்சுக்க விரும்பல. நம்ம எதை ஞாபகம் வச்சுக்க வேணாமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்குவோம். எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. தேவையில்லாத குப்பையெல்லாம் வச்சுன்னு இருப்போம். யோசேப்பு சொல்ற, நான் எதையெல்லாம் மறந்துட்டேன், அப்பயே மறந்துட்டேன். I forgot. ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கும்போது நான் சூழ்நிலையை பார்க்கிறது வேற விதம். ஆண்டவர் என் கூட இல்லாத போது என் சூழ்நிலையை நான் பார்க்கிறது வேற விதம். சூழ்நிலை எதிர்மாறாதான் இருக்குது. சூழ்நிலை குழம்பிதான் போயிருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அது போதும் எனக்கு. ஆண்டவர் என் கூட வராரு, என் கூட நடந்து வரார். He is with me. யார் என்னை வெறுத்தாலும் மறுதலித்தாலும் அறுத்தாலும் தூக்கி விசிறினாலும் உதறினாலும் கழட்டி விட்டாலும் அவமானப்படுத்தினாலும் குற்றச்சாட்டு படுத்தினாலும் சிறைச்சாலையில் என்னை அடைத்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது.
ஒரே விஷயம் தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் என் கூட வந்து நேருகிறார். என் ஜேர்னியில் ஆண்டவர் இருக்கிறார், என் யாத்திரையில் என் பிரயாணத்தில் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அது மாத்திரம் எனக்கு தெரியும். உண்மையை ஏற்றுக்கொண்டு யோசேப்பு அதை விட்டு விட்டு அறிக்கை செய்து விட்டு விட்டு அவன் என்ன அறிக்கை செய்து விட்டானோ அதை அந்த இடத்துல நிற்கிறான். நான் மன்னிச்சது தான்டா. 45ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டான் நான் உங்களை மன்னிச்சிடேன்னு சொல்றான். திரும்பி 50ஆம் அதிகாரத்தில் அப்பா செத்த உடனே டைனாமிக்ஸ் மாறிடுமோ? ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் பாருங்க. அப்பா உயிரோட இருந்தாருன்னா பிரச்சனை வேற, அப்பா செத்துட்டாருன்னா பிரச்சனை மாறிடும். அப்பா கீ, அப்பா வீட்டில் இருக்கிற மரியாதை வேற, அப்பா செத்துட்டாருன்னா மரியாதை வேற. ஆனால் அப்பாக்கள் நிறைய நாள் இருக்கணும். நீங்கள் வாழ்த்துறேன், ஆயுசு நாட்கள் நிறைய இருக்கணும் உங்களுக்கு, ஒரு வாழ்த்துறேன். ஏன்னா நீங்கள் வாழ்க்கை தாக்கம், உங்களுடைய தாக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ யோசிக்கிறான், இப்போ என் பிரதருடைய டைனாமிக் மாறிடும்டா. ஏன்னா அவங்க அப்பா செத்துட்டான், இப்போ நம்மளை போட்டுருவான். அப்பா இருந்தாலும் உயிரோட விட்டான், ஏன்னா அப்பா நமக்கு நடுவில் வந்து நின்றுப்பான். யோசேப்பு ஆனா யோசேப்பு என்ன ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்தானோ அந்த முடிவில் கடைசி வரைக்கும் நிற்கிறான். நான் மன்னிச்சது தான்டா, மொத்தமா மன்னிச்சிட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தமா மன்னிக்கலன்னு அர்த்தம். மன்னிச்சா எப்படி தெரியுமா மன்னிக்கணும்? ஒட்டு மொத்தமா மன்னிச்சிடணும். அப்புறம் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் மன்னித்து விட்டேன், அவனை நீர் விடாதேயும், உன் சத்துருக்களுக்காய் நீ ஜெபிப்பாய். பைபிள் சொல்லுது, இயேசு சொல்லி தராரு, உன் சத்துருக்களை நீ ஆசீர்வதிப்பாய். எத்தனை பேரை நீ காலைல ஏஞ்சிய சத்துருவை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி எழுச்சி வந்தீங்க சர்ச்சுக்கு? சபிச்சுட்டு வேணா வந்திருப்பீங்க. தூசியை உதறி வருகிறேன், சமாதானம் இன்மை உன் கூடாரத்தை சடுதியாய் அடிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் have a heart like Joseph? யோசேப்பு அவன் உள்ள வரத்துக்கு முன்னாடி அவனை மன்னிச்சிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மொத்தமா மன்னிச்சிட்டான். ஆமென். ஆதலால் பயப்படாதீர்கள். 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் தேவனா, அவன் சொல்றான், கடவுள்டா, ஆண்டவர் அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறாரு, அவர் இன்சார்ஜா இருக்கிறாரு. நான் போய் ஆண்டவர் மாதிரி என்ன பண்ண விரும்பல, நல்லா கவனிங்க. என்னதான் பார்க்கணும் நீ? நான் கரெக்டாக பார்ப்பேன். நீ என்னை பார்க்கல, ஏஞ்சி என்ன சொன்னேன்னு கேட்பேன். நான் கேட்பேன், பார்க்கக்கூடாது, என்ன தான் பார்க்கணும். விட்டுருங்க, அவன் பேசினா விட்டு. நான் தேவனா? am I God? இல்லடா, ரெகக்னைஸ் பண்றான் பாருங்க. ஆண்டவர் தான்டா ஆண்டவர். என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ரோல்ல நான் வரல. ஆண்டவர் என்ன இருக்கிறது? ஆண்டவரா இருக்கிறது. நான் யாரா இருக்கிறேன்? நான் யோசேப்பு. அங்கீகரிக்கிறான் பாருங்க ஆண்டவரை. 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்களேன். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினான். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தமிழ்ல ரொம்ப அழகா இருக்குதுங்க, இங்கிலீஷை விட ரொம்ப அழகா இருக்கு. What you meant for evil, God turned it into good. இங்க போட்டிருக்கு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். இதுல முகத்தாட்சியே பார்க்கல, அவன் மூஞ்சி முன்னாடியே பார்த்து சொல்றான். யோசேப்பு சகோதரர்களை பார்த்து சொல்றான், டேய் நீங்க எனக்கு தீமை தான் நினைச்சீங்க, நீங்க ஒன்னும் எனக்கு நல்லது நினைக்கல, நீங்க எனக்கு ஒன்றும் நல்ல ஒரு ஒட்டு கூட நல்லது நினைக்கல, நீங்க எனக்கு ஒன்றும் செய்யலை, நீங்க எனக்கு உன் மூஞ்சி முன்னாடியே சொல்றேன், நீ கெட்டவன் தான், நீ கெட்டவன் தான். ஆனா கர்த்தர் நல்லவர்ரா. நீ தீமை செய்ய நினைத்தாய், கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்னும் அழகா இருக்கு பாருங்க வாசனை. இதான் ரோமர் 8:28. தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி அவள் அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் முடிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். அப்படி சொல்றான். ஐ நோ, என் பெர்செப்ஷன்ல தெரியும், எல்லா சம்பவத்தையும் ஆண்டவர் இணைச்சு எல்லாத்தையும் ஓவர் ரூல் பண்ணி இன்னைக்கு எனக்கு புரியலனாலும் ஆண்டவர் ஒரு நாள் நன்மையா மாத்துவாரு.
நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். யோசேப்பு இன்னைக்கு பார்த்து சொல்றான், எனக்கு தெரியும் ஆண்டவர் அப்பயும் என் கூட இருந்தாரு, இப்பயும் என் கூட இருக்கிறாரு, நான் போற இடத்துக்குள்ள என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். உங்க கூட இருக்கிறாரு, என் கூட இருந்தவர்ல உங்க கூட இருக்கிறாரு. ஏன்னா அவர் சொன்னதை நிறைவேறணும் பாரு. வெகு ஜனங்களை ரட்சிப்பதற்காக என்ன பண்ணார் ஆண்டவர்? என்ன அனுப்பினாரியா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய சூழ்நிலைகளை கடந்து போகும் பார்க்கும் பொழுது புரியாது, தெரியல ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நன்மையாய் முடிய பண்ணுவார், துக்கம் சந்தோஷமா மாறும், உன் சஞ்சலம் தவிப்பு மகிழ்ச்சியா மாறும், சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். நான் உனக்கு நின்று துணை செய்வேன். இஸ்ரவேலே, நானே உனக்கு அடைக்கலமும் அரணுமாய் இருக்கிறேன், உன் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறேன். நான் கூட இருக்கிற உன் கையை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். யார் உன் கூட இல்லைன்னா பரவாயில்ல, யார் உன்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, யார் உன்னை புறக்கணித்தாலும் பரவாயில்ல, யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்ல, யார் உன்னை உதறி தள்ளினாலும் பரவாயில்ல, யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் உன் ட்ரெஸ்ஸை கழட்டினாலும் பரவாயில்லடா, நான் இருக்கிறேன்டா உன் கூட. யோசேப்பு வர பாருங்க, ட்ரெஸ் ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் அவன் போட்டு போனான் ட்ரெஸ்ஸை, சகோதரர்கள் பூச்சி இழுத்தான். அடுத்தது போத்திபார் மனைவிட்டு போனா அவளை பூச்சி ட்ரெஸ் இழுத்தான். ஆனால் ட்ரெஸ்ஸில் ஆகும்போது பாரு, நான் சொல்றேன், நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் கூட நிறைய பேருக்கு பிடிக்காது. எப்படா உன் ட்ரெஸ்ஸை அவுக்கலான்னு இருக்கிறான், எப்போ உன்னை கேவலப்படுத்தலாம், எப்போ உன்னை அவமானப்படலாம். இங்க ஒரு மன்னிப்பு பத்தி, ஐயோ இது பெரிய சப்ஜெக்ட், அடுத்தது சொல்ற பாருங்க. ஃபாதர்ஹுட் இருக்கு, சகோதரத்துவம் இருக்குது, மன்னிப்பு இருக்கு பாருங்க. இங்க பா, ஐயோ வந்தானுங்கடா, மாட்டினானுங்கடா. ஒன்னு பாவம் பெஞ்சமின் பரதாமானது, அது ஒன்றும் பண்ணல. மீதி 10 பாரு நிக்குது வந்து. யோசேப்பு மாட்டினான்டா. ஐயோ, என்கிட்ட அந்த மாதிரி எவனா மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி எவனா பண்ணிட்டு போனானா என் மனசெல்லாம் அவனை வச்சு செஞ்சணும்னு இருக்கும். மகனா மாட்டான்டா இல்ல. ஆனா யோசேப்பு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்க, எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். ஐயோ, இயேசு கிறிஸ்துவ யோசேப்புல பார்க்க முடியுது அவங்களால. உன் குழந்தை இல்லடா, ஒன்ன மட்டும் இல்லடா, உன் குழந்தைக்கு குழந்தைய நான் பராமரிப்பேன்டா. ஆண்டவர் என்னை எகிப்துக்கு தகப்பனாக, பிரதமராக, பார்வோனுக்கே ஆலோசனை கொடுக்கிறவனாக, நான் ரதத்துல போனா என் முன்னாடி மண்டிட்டு நிக்கிறான்டா எகிப்தியன். நீ தூக்கி குழில போட்ட ஆண்டவர் என்னை தூக்கி அரியணையில உட்கார வச்சிருக்கிறாரா. ஏன் தெரியுமா? உனக்கு கஷ்டம் வரும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் என்ன வச்சிருக்காரா. சகோதரத்துவம், what a beautiful display. அது மட்டுமாங்க, கூட்டு லேண்ட் கொடுத்து கோஷேன் 400 வருஷம் எகிப்தியர்கள் நடுவுல இஸ்ரவேலர்கள் வாசம் பண்றாங்க. லேண்ட புடிங்கின்னு கழட்டி விட்டு ஓடுற இந்த ஊர்ல, உலகத்தில் யோசேப்பு லேண்ட கொடுத்து, உன் குழந்தைங்க, உன் குழந்தைய நான் பராமரிப்பேன்டா ஆண்டு சொல்ற. பயப்படாதீங்க, உங்க குழந்தைய, உன் குழந்தைய சகோதரி சோஃபியா ஆண்டு சொல்றாரு, பராமரிப்பேன். ஆமென், நான் பராமரிப்பேன்னு சொல்றாரு ஆண்டு. ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க, உங்கள்கிட்ட போலங்க. தீமையை எண்ணினார்கள், கர்த்தரும் அதை என்ன பண்ணாரு? கர்த்தரும் அழகா அதெல்லாம் இசைந்து ஒவ்வொரு சுய சம்பவங்களை எல்லாத்தையும் இணைத்து ஆண்டவர் அதிலிருந்து ஒரு நல்ல எண்ட எஃபெக்ட் பண்றாரு பாருங்க. யோசேப்பு ஆண்டவர் வாழ்க்கையில் நீங்க என்ன செய்யறாருன்னு உனக்கு தெரியுமா? யோசேப்பு கூலியில் இருக்கும் பொழுது, போத்திபார் வீட்டில் இருக்கும் போது, சிறைச்சாலை, யோசேப்பு உன் வாழ்க்கையில் what is God doing in your life? நம்ம சர்ச்சில் போன வாரத்தில் ஒரு 1.5 வயசு பிள்ளை ஷெக்கைனா பேர், காட்சன் அண்ட் ஷீபாவுடைய
மகள் 1.5 வயசு பிள்ளைக்கு சர்ஜரி, பிரெயினில் எவ்வளோ பெரிய டியூமர், 1.5 வயசு பிள்ளை. டாக்டர் சர்ஜரி பண்ணுன்றாங்க, ரிமூவ் பண்ணோம். ரொம்ப டேஞ்சரஸ் சர்ஜரி. ஏன்னா பிரெயின் ஒட்டி இருக்குது, பிரெயினில் கொஞ்சம் லைட்டாக டச் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் கான்சிக்வன்சஸ் ஆர் டிஃபிகல்ட். நான் அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்குறேன், ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க, பயம் இல்லை அவங்க முகத்தில் லைட்டாக அழுக வருது மகளுக்கு. ஆனால் ஆண்டர் மேலே ஆண்டரை கசந்து கொள்ளலை. ஆண்டர் ஏன்னு கேட்கல. நீங்கள் எதை செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்வீங்க டாடி, ஒரு தீமையும் நினைக்காத ஒரு தகப்பன் நீரப்பா. கருபோல நீங்க காத்தீங்களே, இனிமேலும் நீங்க காப்பீங்க ஆண்டவரே. ஒரு போதகரா நான் என்ன போய் சொல்லட்டும் அவங்கள்ட்ட, ஏப்பா இப்போ எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு, ஆனா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்ப்பா. இமானுவேல், தேவன் சொல்லுங்க பார்க்கலாம், இமானுவேல், God with us. அவ்வளவுதான்டா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். அம்மா அப்பாவாலையும் உள்ள வார்டு உள்ள போக முடியல, சர்ஜரி உள்ள போக முடியல. there's a point. அம்மாவும் கை எடுத்துறாங்க, அப்பாவும் கை எடுத்துறாங்க. ஆண்டவரே இந்த பாயிண்ட்டுக்கு மேல நீங்க தான் நீர் இமானுவேலப்பா. 5 மணி நேரம் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்குது. எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறாங்க, இங்கெல்லாம் வளர்ந்துருக்கா, வளரல. பிள்ளை ஆச்சரியமா எந்த சிம்டமே காமிக்காம பிள்ளை எவ்வளோ பெரிய டியூமர் எவ்வளோ பெருசு இருக்கு. சிட்டுனாட நிச்சயம் சும்மா கட்டி வந்தால் நமக்கு தாங்க முடியல. 10 டாக்டர்கிட்ட போகிறோம், அருகணும்னு நினைக்கிறோம், ஆன்டிபயோட்டிக் போடணும், ஊசியை போடணும். குழந்தை she is sparing to the entire thing. ஆண்டவரே சகலத்தையும் அவங்க சிஸ்டர் வந்திருக்கு. இது வந்து காட்சனுடைய அண்ணன் பிள்ளை ஆஷ்லி. இப்போ நேற்று போயிட்டு நேஷ்னல் இதில் பாக்ஸிங்கில் நேற்று போய் சில்வர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம நல்லா கை தட்டுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சாம்பியன் பாருங்க, ஹல்லேலூயா. இதுதான் அவங்களுடைய அண்ணன் மக. இது தம்பி மக ஹாஸ்பிட்டலில் உயிரோட குத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அக்கா போய் குத்து சண்டை அடிச்சு தேசிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு லாரலோட வந்திருக்கு. உன் தங்கச்சி டெடிகேட் பண்றேன் நீங்க. எஸ் வண்டர்ஃபுல். காட் bless you, God bless you. நீ போலாம், சண்டே ஸ்கூல் போலாம். அதனால ஹோல்ட் பண்ணால, சண்டே ஸ்கூல் போங்க, நீங்க போங்க. I'm sure she's dedicating this to her sister fighting in the hospital for life. உங்களுக்குலாம் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி இங்கே வந்து என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களோட பிரச்சனையை விட பெரிய பெரிய பிரச்சனை அவன் சந்திச்சுட்டு இருக்கான் வாழ்க்கையில். ஆனால் விசுவாசத்தில் நம்பி நிற்கிற ஆண்டவரே, நீங்கள் போறீங்கப்பா, என் கூட போறீங்கப்பா. யோசேப்பு கூட செத்து போட்ட யோசேப்பு சொல்ல, நான் மரணம் அடைஞ்சிருவேன், ஆனால் ஆண்டவர் உங்க கூட வருவாருன்னு. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார். God will surely visit you. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரா? என் எலும்பை கூட இங்க புதைக்காத, எகிப்துல வேண்டாண்டா, கானான்ல வாக்குத்தத்தத்துல கொண்டு போய் போதடா. நான் எகிப்திற்கு ராஜா வந்திருப்பேன், எனக்கு பெரிய தாஜ்மஹாலே கட்டுவானுங்க. என் அப்பனுக்கே எங்க கட்டின, அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய தாஜ்மஹாலை கட்டியிருப்பான். ஆனா எலும்பு கூட எங்க இருக்கக்கூடாது, எகிப்துல இருக்கக்கூடாது, கானான்ல கொண்டு போய் போதடா. யோசேப்பு ஞாபகப்படுத்த, ஆண்டவர் கடந்த காலத்தில் என் கூட இருந்தாரு, இப்போ என் கூட இருக்கிறாருன்னு அங்கீகரிக்கிறான். நல்லா கேளுங்க, ஆண்டவர் என் கூட வந்தாருன்னு ஞாபகப்படுத்திக்கிறான். நல்ல நீங்க நான் சொல்ல பாருங்க, இன்னைக்கு நீங்க உயிரோட உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. போன நிமிஷம் கூட ஒருத்தன் செத்து போயிட்டான். உங்களை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்காரு பாருங்க, நோக்கம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். That's a plan, that's a purpose. நோக்கம் இருக்குது, ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அவர்கள் தீமையை நினைத்தார்கள், கர்த்தரோ what they meant for evil, God meant it for good.
ஆண்டவர் எடுத்து அப்படியே தலைகீழ திருப்பி நன்மையா மாத்தி, ஆண்டவரே எதிர்காலத்தில் என் கூட இருந்தீங்க, இப்போ நீங்க இருக்கிறீங்கன்னு அங்கீகரிக்கிறேன். நீங்க நான் கடந்த காலத்துல என் கூட வந்தீங்க பாத்தீங்களா, அதனால எனக்கு தெரியும் என் எதிர்காலத்துல என் கூட இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். Because I discovered you in the past, I know that you will be in my future. ஆண்டவரே கடந்த காலத்தை நடத்தும் போதெல்லாம் எனக்கு வெளிப்பாடு, என்னை இப்பயும் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இனிமேல் நடத்துறாரு. உங்களை நடக்க வச்சு ஆண்டவர் இன்னைக்கு சர்ச்சில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறனால ஆண்டவர் உங்களை நடத்துகிறார். You are not in the hospital, you are not in the ICU. அதனால தான் ஆண்டவர் அப்படி ஆராதிக்கிறோம். அழகானவர், அழகானவர் பாட்டு பாடல, தூயவரே என் அன்பே அன்பே, 1000 10,000களில் சிறந்தவர். யாருமே இல்லாத போது கூட ஹாஸ்பிட்டல் ஆண்டவரே தகப்பனையும் தாயும் பார்க்குறேன், அவங்க பதட்டம், அவங்க முகத்தில் பயம், என் பிள்ளை உயிரோட போயிருக்கா, திரும்பி வருவாளா? God is with you. Emmanuel, God is with us. இம்மானுவேல், தேவன் நம்மோட இருக்கிறார். நினைக்கிறானுங்க சகோதரர்கள், நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த 42:21 ஆதி ஆகமத்திலிருந்து எல்லாமே வாசிக்கிறேன். 42 நம்முடைய சகோதரன் நாம் செய்த துரோகம் நம்ம மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட பொழுது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கூடாமல் போனோமே. இப்ப யோசிக்கிறான், இந்த ஆபத்தை நமக்கு நேரிட்டு என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், தாமதங்கள், ஏற்றங்கள், உயர்வுகள், தொடர்ச்சியாய் வருகிற பகை, சில பகை வந்து டக்குன்னு முடிஞ்சிடாது பாத்தீங்களா, தொடர்ச்சியா இருக்கு பாருங்க. ஆக்சலரேட்டட் ஹேட்ரட், ஆக்சலரேட்டர் பைக் கூட பாத்தீங்கன்னா சில பகை எப்படின்னா போது போயிட்டே இருக்கு. ஒரு பீரியட்லாம் இல்ல, சீசன்லாம் இல்ல, பகை ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் பாக்குறான் பகைய. ஒருத்தனும் யோசேப்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. நான் சொல்றேன், ஒருத்தனும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டான். 2 பேர் புருஷன் மனைவி கடைசியா நின்று ஆண்டவர் ஒரு உயிரை எடுக்க வேண்டும் என்று கேட்டா கூட ஆண்டவர் என் மனைவி எடுத்துக்கு வந்தா நம்ம சொல்லுவேன் இல்லையா, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஓடி வந்திடுவேன் எவனும் சொல்லுவோமா? ஆண்டவரே நான் இருந்தாலும் கொஞ்சம் பிரயோஜனமா இருப்பேன் இந்த பூமிக்கு, ஒன்னுத்துக்குமே உதவாத என் மனைவியை எடுத்துக்கோங்க. We will come to that spot. ஒரு ராஜா தான் தோழனோட வேட்டைக்கு போனான். வேட்டைக்கு போகும்போது இந்த கட்டை விரல் துண்டாய் கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து உடனே அவங்க தோழனை பார்த்து, ஐயோ என் கை விரல் போயிடுச்சு, எல்லாம் நல்லதுக்கு தான் நான் செம்ம கட்டு போயிட்டானா. கட்டை விரல் துண்டாய் கீழே விழுந்து கிடையாது. அப்போ நான் ஆப்ரேஷன் வேறு பண்ண முடியாது, சர்ஜரி பண்ண முடியாது, பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, டாக்டர் இல்லை. இல்லை அந்த காலத்து ராஜா நான் சொல்றது. அப்போ ராஜா மேல செம்ம கோமத்துக்கு ஜெயிலில் போட்டானா. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ராஜா வேட்டைக்கு போறாரு. போகும்போது சில காட்டுவாசிகிட்ட மாட்டிக்கிறாரு. காட்டுவாசிங்க பிடிச்சி ஒரு கொம்புல கட்டி சுருட்டு விட்டு கொளுத்தி ஓஹோ அப்படின்னு பாட்டெல்லாம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? காட்டுவாசி பாட்டெல்லாம் நிறையா பாடி அவரை பார்பிக்யூ பண்ணலான்னு நினைக்கிற நேரத்தில் அவன் கட்ட விரல் விழுந்ததை பார்த்தான். ஐயோ சாமிக்கு என்ன பண்ணக்கூடாது, குறை உள்ளது என்ன பண்ணக்கூடாது, படைக்கூடாதுன்னு அவுத்து விட்டு அந்த ராஜா ஓட விட்டாங்களாம். அந்த ராஜா ஓடி ஐயோப்பா இந்த விரல் இல்லாதனால நான் தச்சண்டான்னு சொல்லி அந்த சிறைச்சாலைக்கு போய் அந்த தோழனை கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு, என்ன ராஜா ஒரு வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்துக்கிறீங்க அப்படின்னு. அதனா யோப்பா டே நீ நல்லது தான்டா அன்னைக்கு சொன்னியே, என்ன சொன்ன, எல்லாம் நல்லதுக்கு தான் சொன்னியே, கரெக்டா? ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் உனக்கு விரோதமா பண்ணிட்டேனடா, ஒரு வருஷம் உன்னை ஜெயிலில் வச்சிட்டேனடா. சொன்னா ராஜா ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நான் உன் கூட இருந்தேன்னா என்ன தூக்கி மாட்டிருப்பானுங்க நடுவில், உன் கூட இல்லாததுனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன், இப்பயும் நல்லதுதான் நடந்திருக்குதுன்னு சொன்னான். புரியாதுங்க. ஆனா ஆண்டவர் கரைய விரல வெட்டினதும் சரி, சிறைச்சாலை தள்ளதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. ஆண்டு சகலத்தையும் ஆல் திங்ஸ் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி
நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். ராமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் போலங்க இந்த அபியூஸ், ரொம்ப நாள் போகுது. துஷ்பிரயோகம், ரொம்ப நாள் அடிமையா இருக்கிறோம், ரொம்ப நாள் பிரச்சனை, ரொம்ப நாள் போராட்டம். ஒருவேளை யோசேப்பு ரொம்ப அழகா இருந்தான், பைபிள்ல சொல்லிருக்கு. எப்படி இருந்தானா? அழகா இருந்தானா, சௌந்தரியமா இருந்தானா. 4 பேர் தான் பைபிள்ல சொல்லியிருக்கு அழகா இருந்தாங்க. ஒன்னு தாவீது, ஒன்னு சவுல், இன்னொன்னு யோசேப்பு, இன்னொன்னு தாவீதினுடைய பையன், அதான் பையன் அப்சலோம். 4 பேர் தான் பைபிள்ல சொல்லியிருக்குன்னா அவனுக்கு எப்படி இருந்திருப்பானுங்க? சூப்பரா இருந்திருப்பான். சொல்லுங்களேன், வாயை திறந்தா சூப்பர். யோசேப்பு அசிங்கமா இருந்தான்னு வச்சிருக்கோங்களேன், யோசேப்பு அசிங்கமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், போத்திபார் மனைவி கிட்ட வந்திருப்பாளா? டேய் தொடச்சியா படவில்லை எருமை. யோசேப்பு அழகா இருந்தா தாங்க பிரச்சனை. எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனையா இருக்குதுங்க. அழகா இருந்தாலும் பிரச்சனை, அழகா இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை. ஆனா உங்க பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் நன்மைக்காக தான் வச்சிருப்பாரு. ஏன்னா குடியில விழனா மீதியானுக்கு போய் திருக்க மாட்டான். எகிப்தியன் கொண்டு போய் போத்திபார்ட்ட, போத்திபார் இல்லைன்னா எகிப்தியன் இல்லைன்னா போத்திபார், போத்திபார் இல்லைன்னா ஜெயில் இல்லை, ஜெயில தான் போய் யாரை பார்க்கறான்? பானபாத்திரக்காரனை பார்க்கறான். பானபாத்திரக்காரன் தான் எங்க கொண்டு போய் விடுறான்? பார்வோன் இடத்துல விடுறான். சீக்வன்ஸ் பாத்தீங்களா? அதனால தான் அழகா இருந்தான், அதனால தான் ஜெயிலுக்கு போனான், அதனால தான் அங்கேயும் போய் ஒருத்தன் வாழ்ந்துட்டான். அப்புறம் சொல்றான், ஐயோ அவன் நல்ல கனவுலாம் நல்லா சொப்பனெல்லாம் அப்போட சொல்றான். பார்வான் கூட்ட சொல்றான், எப்படிறான்னு கேட்கிறான். பார்வான் சொல்றான், ஏய் கர்த்தர் எனக்கு சொல்லி தராரா. ஆண்டவர் அங்கீகரிக்கிறான். ஏய் God help me interpret the dream, it's not me. நான் உமக்கு, அவன் சொல்றான், இந்த மங்களமான செய்தியை சொல்வதற்கு கர்த்தர் எனக்கு துணை செய்தார். அங்கீகரிக்கிறான் பாருங்க ஆண்டவர். எல்லா செய்தியும் மங்களகரமான செய்தி இல்லை, மரணகரமான சில செய்திகளும் வருது சில நேரத்தில். ஆனா ஆண்டு சொல்றாரு, பயப்படாதீர்கள், நான் உங்களை பராமரிப்பேன், உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குழந்தைகளின் குழந்தைகளையும் பராமரிப்பேன். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது சூழ்நிலையை பார்க்கிற விதம் வேறங்க, ஆண்டவர் இல்லைன்னா சூழ்நிலையை பார்க்கிறது வேற விதங்க. ஆனா இவர்கள் எல்லாவற்றிலும் யோசேப்பு தேவனை விரோதித்து பேசுவதோ அல்லது சுய பரிதாபத்தை உண்டு பண்ணுவதோ அல்லது கசப்பை உண்டு பண்ணுவது எதுவுமே உண்டு பண்ணலங்க. அதாவது எல்லாம் சரியா செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டான் யோசேப்பு. Joseph did everything right and went into the prison. ஓகே, ஆண்டவரே நீர் தானே ஓட சொன்னீர், போத்திபார் மனைவி கிட்ட இருந்து ஓடுறான்னு சொன்னீங்க இல்ல? ஆனால் இத்தனை இந்த ஜெயிலில் போட்டீங்க. நமக்கு we have a question to ask God ல, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது? எல்லாரும் நல்லாகிறான், திருடுறவன் கொள்ளையாடுறவன். 2 வாரத்துக்கு முன்னாடி ஆசாப்பை குறித்து வாசிக்கும் பொழுது 73 சங்கீதம் சொல்ல, ஆண்டவர் அவன் நல்லா இருக்கிறான், அவன் கழுத்துல சரப்பணியை போல பெருமை அவனை சுற்றி கொண்டிருக்கிறது, அவனுக்கு நாள்தோறும் நல்ல ஜாலியா இருக்கிற ஆண்டவரே. ஆனா எனக்கு தான் ஆண்டவரே டெய்லி என்ன கிடைக்குது? கெடுதலும் தீங்கும் வியாதியும் உபாதையும் எனக்கு தான் வருது ஆண்டவரே. ஆனா அப்புறம் சொல்றான் ஆசாப்பு, அப்புறம் நான் ஆலயத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய் அவன் முடிவை யோசிச்சேன், அவன் முடிவு வேற மாதிரி, என் முடிவு வேற மாதிரி. கர்த்தரோ நன்மையாய் முடிய பண்ணுவா. என்னோட கூட பாடுபடுகிறவர்கள் என்னோட கூட. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை பாடா இருக்குங்க, ஆனா ஆண்டவர் பாருங்களேன், எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோசேப்பு ஒரு அழகான வசனத்தை சொல்றான் பாருங்க. இந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41ல 51 52. ஆதியாகமம் 41 51 52. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசேன்னு பேர் கொடுத்தானா.
பாருங்க, அவன் forgiveness வந்து சகோதரர்களை பார்த்த உடனே என்கவுண்டர்ல கொடுக்கல. யோசேப்பு சூழ்நிலையே ஏற்கனவே ஆரம்பிச்சு அவன் சொல்றான், என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்க போறேன், மனாசே. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தரின் தகப்பன் வீட்டையும் உபத்திரவத்தையும் என்னுடைய எல்லா பாடுகளையும் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை மறக்க வச்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய விஷயத்தை ஆண்டவர் மறக்க வச்சிருக்கிறார். ஆனா உயிரோடு இருக்கிறோம். நீ விஷத்தை சுமந்தீங்கன்னா செத்து போயிடுவீங்க. கசப்ப சுமந்தீங்கன்னா விஷம் நம்மளை சாவடிக்கும். ஆனா யோசேப்பு சொல்றான், என் தகப்பன் வீட்டை கர்த்தர் என்ன பண்ணாரு, எனக்கு நடந்த எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். ஆகவே மனாசேன்னு பேர் வைக்கிறேன். இரண்டாவது பிள்ளைக்கு பேர் வைக்கிறான். அவன் சொல்றான், நான் சிறுமைப்பட்ட தேசத்துல கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணினார். ஓ ஹல்லேலூயா. சிறுமையில, என் உபத்திரவத்துல, என் பாடுல, என் கஷ்டத்துல ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன கனி தருகிறவனாய் மாற்றினார், பலுகி பெருக செய்தார். ஆண்டவர் சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுமதித்திற்கு நோக்கம் நம்மளை சிறுமைப்படுத்த இல்லைங்க. நம்முடைய சிறுமையில் ஆண்டவர் நம்மளை பெருக செய்யும்படியா பலுகி பெருக செய்தார். எப்ராயிம், உங்க உபத்திரம் உங்களை கொல்றதுக்காக இல்லைங்க, ஆண்டவர் உங்களை பலுகி பெருக செய்வார். எதெல்லாம் ஆண்டவர் மறக்க வைக்க, ஆண்டவர் உங்களை மறக்க வைக்க நினைக்கிறார், ஆண்டவர் அதெல்லாம் மறக்க வைப்பார். ஆண்டவர் அந்த சிறுமைப்பட்ட தேசத்திலே உன்னை பலுகி பெருக செய்வார். நீயோ கீழாகாமல் மேலாவாய், நீயோ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய், நீயோ கீழாகாமல் தலையாவாய், நீயோ வாளாகாமல் தலையாவாய். நீ சிறுமைப்பட்ட காலங்கள் தேவன் உன்னை பலுகி பெருகு செய்யும்படியாக. உபத்திரவங்களுக்காக நன்றி செலுத்துறாண்டவரே. I thank you for those trials and temptations. I thank you for those times when we walk through the fire. அக்கினியின் நடுவே கடந்து போகும் பொழுதுப்பா ஆண்டவரே, நீ என் கூட இருந்தீங்க ஆண்டவரே. தண்ணீர்களை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது நீங்க என் கூட இருந்தீங்க ஆண்டவரே. நான் கண்ணீரோட விதைக்க போகும் பொழுது நீங்க என் கூட இருந்தீங்க ஆண்டவரே. நான் கண்ணீர் பள்ளத்தாக்கை உருவே நடந்து அவைகளை என்ன பண்ண, நானு நன்மையா மாற்றிக்கொண்டேன். மறந்து மன்னித்து வாழுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் என்னை விற்று போட நினைத்தீர்கள், தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றான். ஆதியாகமம் 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். என்ன அழகா டீல் பண்றான் பாருங்களேன். பிரதர்ஸோட டீல் பண்ணும்போது, ஃபேமிலியோட டீல் பண்ணும்போது கூப்பிட்டு 4 பேர் முன்னே அசிங்கம் பண்ணாம ரொம்ப அழகா டீல் பண்றான். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டா ரூம்ல இருந்து. நம்ம டீலிங்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம டீலிங் எப்படி இருக்கும், ஒரு விஷயம் கேட்ட உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி எல்லாம் வாங்க ரவுண்ட் கட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், பஞ்சாயத்து ஒன்று இருக்குதே, வந்துரு பஞ்சாயத்து நடத்த வந்தவங்களுக்கே பஞ்சாயத்து நடத்தணும். ஆனா இவர் வந்துருப்பாரு பஞ்சாயத்து பண்ண. ஆனா யோசேப்பு யாருமே ரூம்ல வைக்கலையாங்க. இப்படிதாங்க ஃபர்கிவ்னஸ் டீல் பண்ணோம். டோட்டல் ஃபர்கிவ்னஸ் இப்படிதாங்க ரியாக்ட் பண்ணோம். யோசேப்பு நம்ம காமிக்கிறாங்கல்ல, யார் முன்னாடி அசிங்கம் பண்ணலையாங்க, எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டானா. அப்பொழுது யோசேப்பு 4வது வசனம் சகோதரனை நோக்கி கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனான். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்திற்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு व्यसனமாயும் இருக்க வேண்டாம் சொன்னா பாருங்க. அவங்க எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறான் பாருங்க. ஓ நீ அப்படி யோசிக்காதடா. ஆனா யோசேப்புக்கு தெரியும். ஆனா யோசேப்பு சொல்றான் வாய் திறந்து, व्यसனப்படாத, சஞ்சலப்பட வேண்டாம். பூமியில உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்கள் உயிரோட காப்பாற்றுவதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினான். நீங்க என்னை வித்து போடல, தேவன் என்னை அனுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் நம்மை கொண்டு போய் எங்க வித்துலான்னு பார்ப்பான்.
ஆனா ஆண்டவர் நம்மளை அவனுக்கு முன்னே அனுப்புவார். அவன் நம்மளை விற்கல, ஆண்டவர் நம்மளை முன்னாடி அனுப்புறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் நம்மளை விற்கணும்னு நினைக்கிறான், ஆண்டவர் நம்மளை அனுப்பணும்னு நினைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் நம்மளை விற்கணும்னு நினைக்கிறான், ஆண்டவர் நம்மை அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அனுப்புறாரு யோசேப்ப. எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி நீ போவ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நினைக்கிற கடைசியா நான் ஓடிட்டு இருக்கிற ஆண்டவரே எப்படி என்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிற. பிந்தினவர் முந்தினராவையும் முந்தினவர் பிந்தினராய். இது கிங்டம் பிரின்சிபிள். பின்னாடி போறவன முன்னாடி அனுப்பிச்சு விடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் தம்பியாகிய 14ஆம் வசனம் வாசிக்கிற 45ஆம் அதிகாரத்தில் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீன் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பாருங்க எவ்வளவு அழுதுறான் பாருங்க. நிறைய அழுதுறாங்க யோசேப்பு. He cried a lot. பின்பு தேவன் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அப்புறம் பாருங்களேன், அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். ரெகன்சிலியேஷன் பாருங்களேன், ஒப்புரவாக்குதல் என்ன அழகா இருக்கு பாருங்களேன். யார்கிட்டயும் சொல்லல, அவங்கள பயப்படாதீங்கன்னு சொல்றான், அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்றான், அவன் முகத்தை காப்பாற்றுகிறான். அந்த மிகப்பெரிய ரகசியத்தை வெளியில சொல்லல. அவன் சொல்றான், இன்னைக்கு நான் சொன்ன சென்டென்ஸ் தான் நாளைக்கும், இன்னைக்கு மன்னிச்சிட்டேன், நாளைக்கு மன்னிச்சிட்டேன், எப்போதுமே உங்களை மன்னிச்சிட்டேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்கிற நிச்சயம் உங்கள் இருதயத்தில் உண்டாயிருக்குமே என்று சொன்னால் நீங்கள் மன்னிப்பீர்கள். விசுவாசம் என்பது ஏதோ எல்லாம் நல்லது நடந்துடும், எல்லாம் நல்லது நடந்துடும் அப்படின்னு இல்லைங்க. ஆனா விழிப்புணர்வு. என் வாழ்க்கை ஆண்டவரை தவிர்த்து வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் வாழ்க்கையில் நடக்க வேண்டியவைகளை மனுஷனால டிஸ்மேண்டில் பண்ணவே முடியாது. My destiny is in the hand of the Lord. என் எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்குது. மனுஷன் எனக்கு விரோதமா என்ன செய்வான்? தாவீது சொல்றான், For what can a man do to me? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாய் நிற்பவன். சில நேரத்தில் நமக்கு விக்டிம் மென்டாலிட்டி வந்துடும். யாரும் என்ன ஞாபகம் வச்சுக்கல, யாரும் என் கூட பேசல, யாரும் என்ன பாராட்டல, அப்ப எதிர்ப்பு வந்துடும், நமக்குள்ள வெறுப்பு வந்துடும். நல்ல தோற்று போனனுடைய மனோபாவம் நமக்கு வந்துடும். விக்டிம் மென்டாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தோற்று போயிட்டேன், I'm useless, I'm nobody, I can't do anything, nobody cares for me. நம்மள அது பேரலைஸ் பண்ணிட்டோங்க. அது நம்மள ஃபியூச்சர் உள்ள போக விடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் கடந்த காலத்தில் கூட இருந்தாரு. இப்போ நீங்க அங்கீகரிங்க, ஆண்டவர் என் கூட இப்ப இருக்கிறாரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறவருமாய் இருக்கிறாரு. அவர் பாஸ்ட்லயும் என் கூட இருக்கிறாரு, பிரசன்ட்லயும் என் கூட இருக்கிறாரு, என் எதிர்காலத்திலையும் என் கூட இருக்கிறாரு. அங்க ஞாபகம் வச்சிருக்கிறேன். அதனால ஆண்டவர் எனக்கு தெரியும், ஆண்டவர் எப்படி வழி நடத்துவார் எனக்கு தெரியும். எனக்கு இப்பயும் ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. என்ன என் குடும்பத்தை நடத்துறாரு, என் பிள்ளைங்களை போஷிக்கிறாரு, என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாரு ஆண்டவர், என் பிள்ளைங்களை உயிரோடு வச்சிருக்காரு ஆண்டவர், என் பிள்ளைகளை என் கணவர் ஆண்டவர் வச்சிருக்காரு, என் மனைவி வச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் செய்யறாரு, எல்லாத்தையும் செய்யறாரு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அதனால எதிர்காலத்திலையும் தெரியும், எப்படி ஆண்டவர் என் கடந்த காலத்தில் என் கூட வந்தாரோ என் எதிர்காலத்திலும் ஆண்டவர் என்னோடும் என்னுடைய பிள்ளைகளோடும் எனக்கு பிறகும், யோசேப் சொல்றான், எனக்கு பிறகும் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். God will visit you, God will surely, கன்ஃபார்மா சொல்றான், ஆண்டவர் உங்களை நிச்சயமா சந்திப்பார். அவன் எதிர்காலம் ஆண்டவர் யாருன்னு அறிந்திருந்தானோ அதனால தான் அவன் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்குது. உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் அறிந்திருந்தால், ஆண்டவர் உங்க கூட இருந்தான்னு நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க கடந்த காலத்தில் ஆண்டவர் உங்க கூட இருந்தான்னு நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா உங்க எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். எபிரேயர் 11:22 விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில், அதாவது மரிக்கிற காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான்.
ஆதியாகமம் 50:24 யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன். சாவறதுக்கு முன்னாடி சொல்றான் பாருங்க, என்ன அழகா. I'm going to die. நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிட்டு கொடுத்தார். ஆனா யோசேப்பு முறுமுறுத்து என் வாழ்க்கை போதும்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டு இருந்தானா இயேசுவே வந்திருக்க மாட்டாருங்க. உலக ரட்சகரே அந்த 12 கோத்திரத்தை தான் வராரு. சில வரிகள், சில பாடல்கள், ஒரு பாடல் இருந்து நான் சொல்றேன், ரொம்ப பிடித்த ஒரு பாடல். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது, துட்சண பிரவாகம் சூழ்ந்து நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது, சிறு வெள்ளாட்டு கிடைப்போல் கிடந்தேன், உன் நிழலில் என் தஞ்சம் கொண்டேன், உயர்மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன், எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன், ஏற்றமாய் தோன்றும் பாதைகள் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு, சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் உன் விரல்கள் அழகு, நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதல்லோ உம் அழகு, விட்டு கொடுக்காத பேரழகு, உலகத்தின் கண்களில் பெரும்பான்மை என்றாலும் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு, அப்பா உம் கண்ணில் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு, அட ஊர் என்ன சொன்னாலும் பார் எதிர் நின்னாலும் பிள்ளையலோ நான் உமக்கு நிகர் இல்லாத தகப்பனுக்கு. ஒரு கேத்தலிக் லேடி கேன்சரில் மரிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப எங்கே மரிக்கும் போது என்னுடைய தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரில் சோத்த கொடுத்துல நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லி ஒரு வசனம் சொன்னாங்களாம். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன், நீர் எனக்கு கொடுத்த இந்த வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறேன், நீர் கொடுத்த உறவினர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன், நீர் தந்த நண்பர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது சுதந்திர தினத்தன்றைக்கு இதை வாசிங்கன்னு சொல்லி கொடுத்தா சொன்னாங்களாம். இன்றைக்கு நான் ஆண்டவரோட சுதந்திரமாக என்ன பண்ண போகிறேன், போய் ஆண்டவரோடு இருக்க போகிறேன், இதை வாசிங்கன்னு சொல்லிட்டு யோபு 10:12 சொன்னாங்களாம். அந்த மகள் எழுதி வசனத்தை எழுதி முடித்தாலாம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனையும் தந்ததும் அல்லாமல் தயையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? What is going on with me? அலைகளினாலே அலக்களிக்கப்படும் பொழுது, சூழ்நிலைகளினாலே அலக்களிக்கப்படும் பொழுது, போதும் என் வாழ்க்கை, இனி எதுக்கு வாழணும்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் நன்மையை காண செய்கிறார். தீமையை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். ஆண்டவர் யோசேப்புக்கு சொன்னதை மோசேயின் மூலமா கொண்டு போறாரு, மோசேக்கு சொன்னதை நியாயாதிபதிகள் மூலமா கொண்டு போறாரு, அதிலிருந்து ராஜாக்கள் மூலமா கொண்டு போறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா பெரிய ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து பெரிய ரட்சிப்பு. ரோமர் 8:28 ஆண்டவர் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே வராரு, சகலமும் நன்மைக்கு எதுவாக. சிலத்துல நம்ம நினைக்கிறோம், ஒருவேளை எனக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சிருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இங்கே நிறைய நேரத்தில் நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கிறதே நல்லதுங்க. எது நமக்கு தெரியணுமோ அது தெரிஞ்சா போதும், எது நமக்கு தெரிய வேண்டாமோ தெரியாமல் இருக்கிறதே நல்லது. எல்லாவற்றுக்கும் திறவுகோல் அவருடைய கையில் இருந்தால் போதும், நம்ம கையில் வரணும்னு யோசிக்க வேண்டாம், ஏன்னா அது வேற மாதிரி போயிடும். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தெரியலையோ அதையெல்லாம் ஆண்டவர் கரத்தில் இருக்குதுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு விழிப்புணர்வு. ஆண்டவரே, நீங்கள் இருக்கிறீங்கப்பா, உங்கள் அன்பு மாறாதது, உங்கள் தயவு மாறாது. யோசேப்பு வாழும் போதுன்னு சொல்கிறான், மரிக்கிறதுக்கு முன்னாடியும் சொல்கிறான், ஆண்டவர் என் கூட இருந்தார்ப்பா, ஆண்டவர் என் கூட இருந்தார்.
மனுஷர்கள் எனக்கு நன்மையை நினைக்கவில்லை, தீமையை நினைத்தினார்கள். அதாவது எல்லாரும் செய்த தீமைகளிலிருந்து ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை செஞ்சார் பாரு. ஒட்டுமொத்தமாக வந்த எல்லா தீமையிலிருந்தும் ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லா கெட்ட காரியங்களை கூட ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கு நீங்கள் ஒத்தாசை செய்கிறீர்களா, யோசேப்பை போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். அது நன்மையானாலும் கெட்ட காரியங்களானாலும் கசப்பான காரியங்களானாலும் சந்தோஷமானாலும் செழிப்பானாலும் எதிர்ப்பானாலும் எல்லாத்தையும் கொண்டு ஆண்டவரே ஒரு பெரிய நன்மையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். அதனால தான் வேதம் சொல்லுது, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார். பாதியில விட்டுட்டு போக மாட்டார் நம்முடைய ஆண்டவர். எதை தொடங்குறாரோ அதை முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது நன்மையானாலும் சரி, வாழ்வானாலும் சாவானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் எதுவானாலும் சரிங்க, ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்களோ எனக்கு தீமையை கர்த்தரோ God turned it around for good. ஆண்டவர் மாத்தி விட்டாருங்க, தலையில ஆண்டவர் மாத்தி விட்டாருங்க. செய்வார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து விசுவாசத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, hallelujah. Thank you Jesus, hallelujah. Worship you Lord, we worship you Lord. Thank you Lord. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான். தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஓ எல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஓ எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலைகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கும் நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவன் நான், அமர்ந்தவன் நான். உம் கிருபைக்கு உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. ஓ எல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என் எல்கீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. என கையேந்த விட, என்னை தலைகுனியவும் விடல. என்னை கையேந்த விட மாட்டார், விட மாட்டாரு. ஓ உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை. ஓ ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஓ எல்கீரே போதுமானவரே,
என் தேவையிலும் அதிகமானவரே ஓ எல்கீரே, போதுமானவரே என் தேவையிலும் என்னை கையேந்தவி என்னை தலைகுடியவும் விடல என்னை கையே ஓ என்னை தலைகுடியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் அனுமதிப்பதில்லை. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. எல்கீரே, போதுமானவரே எல்கீரே, நீ போதுமானவரே. எங்களை நீங்க விட மாட்டீங்கப்பா, எங்களை கைவிட விட மாட்டீங்கப்பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளில் பேசியிருப்பார் என்று சொன்னார். ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார், சில காரியங்களை மன்னிக்கணும்னு சொன்னார்னா ஆண்டவர் விடுங்க, மன்னிங்க. விடுகிறதிலும் மன்னிக்கிறதுல தாங்க விடுதலை இருக்குது. மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்பது நம்ம விஷம் குடிச்சிட்டு மற்றவங்க சாவணும்னு நினைக்கிறதுங்க. நீங்க நல்லா இருக்கணும், பயப்படாதிருங்கள் என்று அவர்களை கிட்டே அழைத்து அவர்களை கட்டி அழுதா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கட்டி அணைக்கிறாருங்க. ஆண்டவர் பயப்படாதே மகனே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு நின்று துணை செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறாருங்க. நீங்க நடந்து போகும்போது when you leave this place, God is holding on to your hands and he's going to walk the rest of this life with you. இந்த வாழ்க்கையே வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட உங்கள் கரத்தை பிடித்து இந்த நாள் முதல் நடப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Remember, recognize, ஞாபகப்படுத்துங்க, ஆண்டவர் இருந்தாருங்க, நடத்தினாருங்க. ஆண்டவர் இப்பயும் கூட இருக்கிறார், ஆண்டவர் இனிமேல் நடத்தி கொண்டு போவாருங்க. அங்கீகரிங்க, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க வாழ்க்கையில, இல்லனா இல்ல ஆண்டவரே, நீர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கிறேன். Because you live, I live. ஆண்டவரே எதிர்காலத்தை நான் சந்திக்க முடியும் என்று சொன்னார். நீர் என் கூட இருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் அந்த இருதயத்தின் அந்த நிச்சயத்தோட இந்த உலகத்தில் நாங்க தனியா இல்லை, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிற உறுதியோடு கடந்து போக கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. ஏதோ நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது இல்லை ஆண்டவரே, ஆனா எங்க கூட ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். அதுதான் ஆண்டவரே, you are with us, the awareness that God is with us. இம்மானுவேல், தேவன் உங்களோடு இருக்கிறார், அவர் நாமம் இம்மானுவேல், God is with you. கர்த்தர் உங்களை காத்து நடத்துவாராக. உங்களுடைய பிள்ளைகளை அன்பின் கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம். அப்பா, இந்த ஆண்டில் ஆண்டவரை 9 மாதம் ரொம்ப அழகாக நடத்திட்டு வந்தீங்க. அடுத்த எல்லா மாதங்களும் நீங்கள நடத்துவீங்கப்பா, அற்புதமா நடத்துவீங்க ஆண்டவரே, ஆச்சரியமா நடத்துவீங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுவீங்க, ஆசீர்வதிப்பீர்கள், செழித்து ஓங்க பண்ணுவீர், நன்மையை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்வீர். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், தீமைகள் நன்மையாய் மாறும், கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். தம்முடைய நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். புதிதாய் வந்தவர்கள் ஒரு 5 நிமிஷம்
என்னை பார்த்து செல்லும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.